Hello friends, welcome back to our channel Needles&Threads. இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போற வீடியோ என்னன்னா aari basic stitchesல leaf filling stitch type 3 எப்படி போடுறதுன்னு தான் பார்க்க போறோம். ஆல்ரெடி type 1 type 2 leaf filling stitch எப்படி போடுறதுன்னு வீடியோ அப்லோட் பண்ணிருக்கோம். சோ அதோட லிங்க் வந்து நான் லாஸ்டா எண்ட் கார்ட்ல பிளேலிஸ்ட் லிங்க் வந்து வைக்கிறேன். சோ செக் பண்ணி பார்த்துக்கோங்க தேவைப்படுறவங்க. இப்போ வந்து நம்ம type 3 leaf filling stitch எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். எப்பவும் போல நீங்க திலகம் ஷேப்ல டிரா பண்ணிட்டு அதை சென்டரா வந்து ஸ்ப்ளிட் பண்ணிக்கோங்க. நான் எப்படி போட்டிருக்கேனோ அதே மாதிரி ஓகே திலகம் ஷேப்பில் ட்ரா பண்ணிவிட்டு அதை அப்படியே சென்டராக ஸ்ப்ளிட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு வந்து அந்த திலகம் ஷேப் அவுட்லைன் ஃபுல்லாக நீங்கள் செயின் ஸ்டிச் கொடுத்து கம்ப்ளீட் பண்ணிடுங்க. அவுட்லைன் ஃபுல்லாகவே நீங்கள் நார்மலாக நம்ம எப்போதும் போல் போடுற மாதிரி தான் செயின் ஸ்டிச் கொடுத்து கம்ப்ளீட் பண்ணிடுங்க. எதுக்காக நம்ம செயின் ஸ்டிச் கொடுக்குறோம் அப்படின்னா அப்போ தான் நம்மளுக்கு அந்த ஷேப் வந்து மாறாமல் ஃபில்லிங் வந்து ரொம்பவே நீட்டாக வரும், பிகினர்ஸ்க்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ தட் நம்ம இந்த மாதிரி அவுட்லைன் கொடுத்து டாப்பில் என் நாட் போட்டு கம்ப்ளீட் பண்ணிடுங்க. ஃபஸ்ட்டு இந்த ஸ்டெப் முடிச்சதுக்கப்புறமா நெக்ஸ்ட்டு இந்த இடத்துல அதாவது அவுட்லைனுக்கு உள்பக்கம் ஒரு ஸ்டிச், அவுட்லைனுக்கு வெளிப்பக்கம் ஒரு ஸ்டிச் கொடுத்து எடுத்துகிட்டு அந்த சென்டரில் போட்டிருக்கிற லைனில் கொஞ்சம் ஸ்பேஸ் கொடுத்து கீழ்ப்பக்கமாக ஒரு ஸ்டிச், அதுக்கப்புறம் பக்கத்துலேயே அதுக்கு கீழ்ப்பக்கமாக ஒரு லாக் ஸ்டிச், அதை அப்படியே எடுத்துகிட்டு போய் லெஃப்ட் சைடில் அவுட்லைனுக்கு உள்ள ஒரு ஸ்டிச், வெளியில் ஒரு ஸ்டிச், இதை அப்படியே எடுத்துகிட்டு வந்து சென்டர் லைனில் ஒரு செயின், அதுக்கப்புறமா ஒரு லாக் ஸ்டிச், அப்படியே இதை ரைட் சைடில் கொண்டு போய் அவுட்லைனுக்கு உள்பக்கமாக ஒரு ஸ்டிச், வெளிப்பக்கமாக ஒரு ஸ்டிச். ஸோ இதே ப்ரொசீஜர் தான் நீங்கள் ஃபுல்லாகவே ஃபாலோ பண்ணுவீங்க. வீடியோவை கிளியராக பார்க்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக புரியும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் எந்தளவுக்கு நீங்கள் பார்க்குறீங்களோ அந்தளவுக்கு உங்களுக்கு போடும்போது எந்த ஒரு கன்ஃபியூஷன்ஸும் டவுட்டும் இல்லாமல் ஈஸியாக நீங்கள் ஒரே டைம் வந்து நீங்கள் போட முடியும், ஃபஸ்ட் டைம்லேயே கரெக்டாக போட முடியும். ஸோ கண்டிப்பாக வீடியோவை கவனமாக வாட்ச் பண்ணுங்கள். இதே மாதிரி தான் நீங்கள் ஃபுல்லாகவே ஃபாலோ பண்ண போகிறீங்க. அவுட்லைனுக்கு உள்பக்கமாக ஒரு ஸ்டிச், வெளிப்பக்கமாக ஒரு ஸ்டிச், அதுக்கப்புறமா சென்டரில் ஒரு ஸ்டிச், ஒரு லாக் ஸ்டிச். ஸோ அந்த மாதிரி போட்டுகிட்டே வாங்க. சென்டரில் நீங்கள் போடுற அந்த ஸ்டிச்சும் லாக் ஸ்டிச்சும் ரொம்ப டிஸ்டன்ஸ் இல்லாமல் எந்த அளவுக்கு உங்களால் நெருக்கமாக போட முடியுமோ அந்தளவுக்கு நெருக்கமாக போடுங்க. அப்போ தான் உங்களுக்கு ஃபுல்லாகவே கவர் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். ஸோ அந்த இடத்துல நல்ல டிஸ்டன்ஸ் கொடுத்துட்டீங்க அப்படின்னா சீக்கிரமாகவே அந்த லைனில் வந்து உங்களுக்கு ஃபில் ஆயிரும். அதுக்கப்புறமா நீங்கள் போடும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ எந்த அளவுக்கு நெருக்கமாக அந்த சென்டர் லைனில் ஸ்டிச்சும் லாக் ஸ்டிச்சும் போட முடியுமோ அந்தளவுக்கு நெருக்கமாக வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிடுங்க. ஓகே, இந்தளவுக்கு நான் போட்டதுக்கப்புறமா ஸ்பேஸ் வந்து முடிஞ்சிருச்சு. ஸோ இதுக்கப்புறம் எப்படி போடுறதுன்னு வாட்ச் பண்ணுங்கள். இப்போ இதுக்கப்புறமா இந்த பக்கமாக க்ராஸாக கொண்டு போகாமல் சேம் அதே சைடு, எந்த சைடு வந்து நீங்கள் முடிக்கிறீங்களோ அதே சைட்லேயே அவுட்லைனுக்கு உள்பக்கமாக ஒரு ஸ்டிச், வெளிப்பக்கமாக ஒரு ஸ்டிச், இதை அப்படியே ஆப்போசிட் சைடு எடுத்துகிட்டு போய் அவுட்லைனுக்கு உள்பக்கமாக ஒரு ஸ்டிச், வெளிப்பக்கமாக ஒரு ஸ்டிச், அதே சைடில் அவுட்லைனுக்கு உள்பக்கமாக ஒரு ஸ்டிச், வெளிப்பக்கமாக ஒரு ஸ்டிச், இதை ஆப்போசிட் சைடில் கொண்டு போய் அவுட்லைனுக்கு உள்பக்கமாக ஒரு ஸ்டிச், வெளிப்பக்கமாக ஒரு ஸ்டிச், இதை அதே சைடில் கொண்டு வந்து அவுட்லைனுக்கு உள்பக்கமாக ஒரு ஸ்டிச், வெளிப்பக்கமாக ஒரு ஸ்டிச். ஸோ இந்த மாதிரி போடுறப்ப நீங்கள் வந்து கன்ஃபியூஸ் ஆவீங்க கொஞ்சம், அந்த ஆப்போசிட் டைரெக்ஷனில் கொண்டு போய் நம்ம போடணுமா, சேம் டைரெக்ஷனில் கொண்டு போய் போடணுமா அப்படின்றத. ஸோ நான் சொன்னதை கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த விதமான கன்ஃபியூஷனும் இல்லாமல் கண்டிப்பாக மிஸ்டேக்ஸ் இல்லாமல் உங்களால் கம்ப்ளீட் பண்ண முடியும். ஸோ சொல்கிறத கவனமாக நோட் பண்ணி ஃபினிஷ் பண்ணிக்கோங்க. ஃபுல்லாக நம்ம இப்போ கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் அவுட்லைன் வந்து செயின் ஸ்டிச் கொடுத்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. அந்த இடத்துல நீங்கள் பீட்ஸ் கூட யூஸ் பண்ணி போடலாம். பிகினர்ஸ் வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறப்ப ஒரு இது வந்து ஒரு லீஃப் வந்து செயின் ஸ்டிச் அவுட்லைன் கொடுங்க, இன்னொரு லீஃப் வந்து அவுட்லைன் வந்து ஒரு பீட் ஸ்டிச் கொடுத்து கம்ப்ளீட் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு ஒரு வேளை அது நீட்டாக வரல அப்படின்னா ஒரு தடவைக்கு 2-3 தடவை ப்ராக்டிஸ் பண்ணுறது தப்பு கிடையாது. ஸோ நீங்கள் 4-5 லீஃப்ஸ் கூட சின்ன சின்னதாக போட்டு ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். லீஃப் ஃபில்லிங் வந்து ரொம்பவே இம்பார்ட்டண்ட் ஆரி ஒர்க் பொறுத்த வரைக்கும். ஸோ நிறைய இடங்களில் இந்த ஃபில்லிங்ஸ் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக எல்லோரும் மிஸ்டேக்ஸ் இல்லாமல் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் வீடியோவை லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த மாதிரியான வீடியோஸ் தொடர்ந்து நீங்கள் பார்க்கறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் என்ற பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.